ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சோஃபியா அழகமுத்து. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டூடெண்ட் ராதிகா அவங்களோட ப்ளவுஸை பற்றி தான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிளாஸ் ஆர்டர் எதாக இருந்தாலும் மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இத்தனை நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்லீவ் மட்டும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக டிசைன் பண்ண மாதிரி ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ இல்லை, நான் இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 ப்ளவுஸ் பேட்டர்னை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், ஓகேவா? லிங்க் கீழே கொடுக்குறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ராதிகா வந்து கொஞ்சம் கூட இடம் விடாமல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நான் வந்து நானும் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆன்லைன் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பண்ண ப்ளவுஸஸை வந்து கேட்லாக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதே வரிசையில் இன்றைக்கி இது 4வது ப்ளவுஸு. ஓகே, இன்றைக்கி இந்த ப்ளவுஸை பற்றி பார்க்கலாம். இவங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எப்பவும் போல் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோட் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. அந்த லோட் ஸ்டிச்சை நல்லா அழகாக இன்னும் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஜிக்ஸாக் மாதிரி ஜரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக புட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கை சுற்றி கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஒரு மைன்யூட்டான ஒர்க்கை வந்து இது ஃபுல்லாகவே கொடுத்து ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்கை சுற்றி பார்த்தீங்கனாலே அந்த குட்டி குட்டி புட்டாஸ் ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து ஒரு ஃப்ளவர் கொடுத்து அந்த ஃப்ளவரை வந்து கான்செப்டாக வச்சு அதுலேருந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு அந்த கொடி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுகர் பீட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொடியில் லீஃப் மாதிரி ஏதாவது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கிராண்டாக வேணும், இன்னும் ஏதாவது பீட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3mm பீட்ஸ் அதை சுற்றி அது ஒரு மாதிரி புட்டாஸாக ஒரு ரவுண்டு ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃப்ளவர் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ளவரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக உங்களுக்கு அந்த பின்னாடி பிடிக்கிறதுக்கான டாட் பிடிக்கிறதுக்கான எல்லா கேப்பும் கரெக்டாக மார்க் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து சாதாரணம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு அழகான லுக் வந்து இதில் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிரமப்பட்டு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லணும். நான் பக்கத்தில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கரெக்டான ஒரு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அதிகமான வெரைட்டியாக யூஸ் பண்ணியிருக்கோம், காஸ்ட்லியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணல. இவங்க பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் மெட்டீரியல்ஸில் எப்படி ஒரு ஹெவி ப்ரைடலான ஒரு லுக்கில் ஒரு ப்ளவுஸ் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. கையில் பார்த்திங்க அப்படின்னா கையோட சென்டரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு திலகம் ஷேப் மாதிரி கொடுத்தா இன்னுமே கிராண்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ் தான். உங்களுக்கு ஃபுல் ஹேண்டாவோ இல்லை 3/4 எல்போவாவோ வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட சேர்த்து லக்கான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கு நாங்கள் எதுவும் சார்ஜஸ் வாங்குறதில்ல. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ராதிகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒர்க்கை வந்து கரெக்டான டைமில் முடிப்பாங்க. ராதிகான்னு மட்டும் இல்லை, இப்போ நான் செலக்ட் பண்ணி போடுற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒர்க்கை கரெக்டான டைமில் முடிப்பாங்க. நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான டைமில் டெலிவரியும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி லக்கான் வந்து பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இந்த கான்செப்ட்லேயே ப்ளவுஸ் என்ன பண்ணியிருக்கோமோ அதே கான்செப்ட்லேயே கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா? உங்களுக்கு சென்னையில் ஆர்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ராதிகாட்ட தாராளமாக ஆர்ட்ரு பண்ணலாம். இல்லை, நான் மதுரையில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன், ஆனால் இந்த ப்ளவுஸ் எனக்கு பிடிச்சிருக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம். மதுரையிலேயும் எங்கள் டிசைனர்ஸ் இருக்காங்க, திருநெல்வேலியிலையும் டிசைனர்ஸ் இருக்காங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே என்னோடய டிசைனர்ஸ் இருக்காங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவேன், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாதாரணம் கிடையாது. இது எங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இனிமேல் எப்போவுமே வந்து இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நாங்கள் நீட்டான
குவான்டிட்டிலையும் குவாலிட்டிலையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோல்சேலாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ரேண்டமாக எல்லோரும் ஒரு செட் சாரீ வாங்குறீங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நாங்கள் பல்காக ஆர்டர்ஸ் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது மாதிரி ஃபுல் ஒர்க்கு இல்லாமல் எனக்கு சிம்பிள் ஒர்க்காக பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கணுன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லை வெட்டிங் ஆர்டர்ஸ் ஃபேமிலியாக எல்லாருக்கும் பண்ணணும், இல்லை ஹெவி கிராண்டாக இந்த மாதிரி பண்ணணுன்னா கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுட்டு அது மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இல்லை நான் வெஸ்டர்ன் டைப்லலாம் சாரீக்கு வேணும் அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை இனிமேல் டெய்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ளவுசஸை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எங்கேயாவது பொட்டிக் வச்சுருக்கீங்க, இல்லை பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிசைனர்ஸோட ப்ளவுசஸ் வந்து பல்காக ஒரு ஹோல்சேலாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணி தரணும் எல்லாம் கேட்டுட்டு கரெக்டாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே அந்த நியர் எங்களோட ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து நான் சாதாரணமாக செலக்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க எலிஜிபிளாக இருக்கணும். அந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணி இது வந்து அவங்களோட எக்ஸாமினேஷன் ப்ளவுசஸ் எல்லாருமே வந்து என்ன ப்ளவுஸ் கொடுத்தாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி ஒரு டிசைனரை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளவுஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஸ்டூடெண்ட் பண்ண ப்ளவுஸ். இது வந்து ராதிகாவுக்கு எத்தனை ப்ளவுஸ்னே சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அவ்வளோ ப்ளவுசஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கேட்லாக்காக அவங்க எடுத்து பண்ணியிருக்க ப்ளவுஸ், ஃபுல் ஒர்க் ப்ளவுஸு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட் பிடிக்கிறது, அந்த கை தைக்கிற இடம், இதிலெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு அழகாக ஒரு மைன்யூட் ஒர்க்கும் கொடுத்து இவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ளவுஸையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஈஸி இல்லை. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் எங்கள் டிசைனர் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. எங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்குறதுல பெரிய சிரமம் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக என்னோடய நம்பருக்கு தான் காண்டாக்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மதுரையில் தான் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா மதுரையிலேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டிசைனருக்கு நம்பர் கொடுப்பேன், அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ஓகேவா? உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியிலையோ எந்த ஃபங்க்ஷன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பெஸ்ட்டாக அழகான லுக்கில் ப்ளவுசஸ்ஸு, குர்த்தா, கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, இல்லை ஏதாவது ஃப்ரேம் ஒர்க்கு, இந்த மாதிரி கிஃப்ட்டு, இந்த மாதிரி விஷயம் எது பண்ணணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். கரெக்டான டைமில் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதே அளவுக்கு செமையாக பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.